இருந்து கமெண்ட்டை ஒழுங்காக படித்து பதில் சொல்லு. எமோஷனலாக யோசி. அது உண்மைதான். எப்பயுமே கட்டின பொண்டாட்டி வந்தான்னு வைவேன், பொண்டாட்டி வந்து தாய்க்கு செய்ய விட மாட்டான். என் வீட்லேயே நடந்திருக்கு இது. சுமி எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே செய்ய விடாது. எங்கள் அம்மாவை பூட்டை கொண்டி மண்டையில் அடித்து எங்கள் அம்மா மண்டையில் 6-8 தையல் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பெரிய அப்படியே மாமியாருக்கு அடங்கின மருமக மாதிரி நடிப்பா. கிடையவே கிடையாது. பல பிரச்சனைகள். எங்கள் அம்மா ஏன் அப்படி பார்க்கும்போது எங்கள் அம்மா ஏன் தனியாக இருக்கணும்? ஏன் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம்ல. மருமகளுக்கு மாமியாருக்கு ஆகலை. அதனால தான் எங்கள் அம்மாவே தனியாக வந்துச்சு. அது தெரியுமா? ஏன்னா கற்பனையோடு இருந்தாங்க. ஒத்த பிள்ளை நம்ம மருமக மகன் நம்ம எல்லாம் ஒன்றா கூட்டு குடும்பமாக இருப்போம்னு தான் நினச்சாங்க. ஆனால் நடக்கலையே. காரணம் யார்? சுமிதா. அதாவது மாமியார் கூட கூட ஒரு இணக்க சுணக்கமாக ஒற்றுமையாக இருக்க தெரியாத ஒரு தற்குறி அவ. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என் குடும்ப கதையெல்லாம் சொன்னேன்னா அவ்வளோதான். நீங்கள் இன்னும் சுமியை மதிக்க மாட்டீங்க யாருமே.